ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது போலதான் எலெக்ஷன்ல ஒரு கட்சி வின் பண்ணணும்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யற ஒவ்வொரு கடைமட்ட தொண்டனும் ரொம்ப முக்கியம். உள்ளாட்சியில நல்லாட்சி தர போறோம்னு சொன்ன திமுக காரங்க மாநகராட்சி நகராட்சின்னு கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிஞ்ச கதைதான், திமுகனா ஊழல் தானே. ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. கொள்ளடிச்ச பணத்தை பங்கு போடும் போது வந்த பிரச்சனையால திமுக தலைமைக்கு எதிரா திமுக காரங்களே இப்ப கிளம்பி இருக்காங்க. அந்த வகையில மதுரை மாநகராட்சியில வரி ஏய்ப்பு செஞ்சு 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதுல திமுக மண்டல தலைவர்கள், திமுக மேயர் இந்திராணி வரைக்கும் அடுத்தடுத்து வசமா சிக்கி கூண்டோட ராஜினாமா பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சங்கரன்கோவில், திட்டக்குடி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நகராட்சியில திமுக சேர்மன்கள் கொள்ளையடிச்ச பணத்துல பங்கு தரலன்னு சொல்லி அந்தந்த நகராட்சி திமுக கவுன்சிலர்களே திமுக சேர்மனுக்கு எதிராக வாக்களிச்சு பதவியை புடுங்கிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக 2-3 அணியா உடைஞ்சிருக்கு. இதுல ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா, எதிர்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய சொன்ன திமுக காரங்க அவங்களுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கடைமட்ட திமுக காரங்க வரப்போற தேர்தல்ல திமுக நிச்சயமா ஜெயிக்காது, எடப்பாடியார் தலைமைதான் சரின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு நாளைக்கு 100 பேர் அதிமுகவுல தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில வின் பண்ணணும்னா ஊராட்சி, ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சின்னு இப்படி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கட்சியை பலமா வச்சுக்கணும். அப்பதான் ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும். ஆனா திமுகவோட இப்ப இருக்கிற நிலைய பார்த்தா வரப்போற தேர்தல்ல 40 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு அரசியல் யூக அமைப்பாளர்கள் சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம சென்னையில எனக்கு பின்னாடி திமுகவை என் மகன் தான் வழி நடத்துவார்னு சொல்லி திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மகன் உதயநிதிக்கு முடிசூட்டு விழா நடத்திட்டு இருக்காரு. இத பாக்குற மக்கள் ஆளே இல்லாத கடையில யாருக்கு சார் உங்க பையன் டீ ஆத்த போறாருன்னு கேட்டு வராங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.